எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு பொங்கல். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முடியாது, அதனால இதாக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலி மாதிரி பார்க்கலாம். சரியா? ஒரு சிறிய கிராமத்தில் இரு தோழிகள் வாழ்ந்து வந்தனர். எப்போதும் சேர்ந்து வேலை செய்து மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய விஷயத்திற்காக அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். வாக்குவாதம் பெரிதாகி மற்றொருவர்களிடம் கோபத்தில் கத்தினாள். அந்த வார்த்தைகள் தோழியின் மனதை காயப்படுத்தின. அவள் மன வருத்தத்துடன் இந்த கோபம் எல்லாவற்றையும் அழிக்கிறது என்று நினைத்து அந்த நட்பை விட்டு விலகினாள். சில நாட்களில் முதலில் கத்தினவள் தன் தவறை உணர்ந்தாள். ஆனால் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டுகளாயிருந்த நட்பை முறித்தது. பிறகுதான் அவள் உணர்ந்தாள், கோபம் ஒரு நிமிஷம் மட்டும்தான், ஆனால் அதன் விளைவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அடுத்த காணொலியை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் இருந்தான். அவன் விளையாட்டை மட்டும் விரும்பி படிப்பை அவமதித்தான். அவனது தந்தை பலமுறை அறிவுரை கூறினாலும் கேட்கவில்லை. ஒரு நாள் அவன் சந்தையில் வேலைக்கு சென்றான். கணக்கில் பிழை செய்ததால் அவனுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. கவலையுடன் வீடு திரும்பினான். அப்போது தந்தை, கல்வி இருந்தால் வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லினார். ராஜா உண்மையை உணர்ந்து படிப்பில் ஆர்வம் கொண்டான். சில ஆண்டுகள் கழித்து அவன் நல்ல ஆசிரியராகி கிராமத்தையே கல்வியில் முன்னேற்றினான். கல்வி வாழ்க்கையின் ஒளி என்பதை எல்லோரும் உணர்ந்தனர். இந்த காணொலி பார்த்துட்டீங்க தானே? இந்த 2 காணொலியில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? முதல் காணொலியில என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது? அதோட கருத்து என்ன சொல்ல வராங்க? கோவப்படக்கூடாது, நம்ம ஆத்திரப்பட்டு ஒரு முடிவு, கோபத்தை வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இரண்டாவது காணொலியில கல்வி வந்து எல்லாருக்குமே முக்கியம் சொல்லிட்டு இது வந்து வலியுறுத்தாங்க. சோ இன்றைய பாடம் என்னன்னு உங்களால யூகிக்க முடியுதா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிறந்த நாடகத்துல இருக்கிற படிப்பினைகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அந்த நாடகத்துல இருக்கிற படிப்பினைகளை பார்ப்பதற்கு முன்னாடி படிப்பினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரியா? சரி ஐயா. நன்றி. யாராச்சும் ஒரு ஆள் வாங்க. நான் வருகிறேன் ஐயா. ஓகே, இத படிச்சிட்டு இதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. படிப்பினை என்றால் என்ன? ஒரு நிகழ்வு அல்லது வாழ்க்கை அனுபவம் மூலம் நாம் பெறும் நல்ல நெறி, அறிவுரை அல்லது வாழ்வியல் பாடமாகும். படிப்பினை அப்படின்னா நம்மளுக்கு கேட்கப்படுற அறிவுரையோ இல்லை என்னென்ன விஷயம் நம்ம கேட்குறப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நல்லா வர்றதுக்கான ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. சரியான பதில். ஸோ படிப்பினை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்பினையோட அர்த்தம். அடுத்து இன்னொரு ஆள் வாங்க, இரண்டாவது இதை வந்து படிக்கிறதுக்கு ஏதாச்சும் வளர்க்கிடுவாங்க. அப்புறம் கொண்டு படிச்சுட்டு அதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஏன் படிப்பினை நம் வாழ்வில் அவசியமானது? நல்லதும் கெட்டதும் அறிய உதவுகிறது. எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள படிப்பினை வழிகாட்டுகிறது. நற்பண்புகளை வளர்க்கிறது. நேர்மை, பொறுமை, ஒழுக்கம், நட்பு, தியாகம் போன்ற பண்புகளை உருவாக்குகிறது. வாழ்க்கை தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. பிற அனுபவங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதே தவறுகள் மீண்டும் செய்யாமல் இருக்க உதவுகிறது. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எதுக்கு படிப்பினை முக்கியம்ன்ற 3 காரணம் சொல்றாங்க. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால அறிஞ்சிக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இல்லை அனுபவிச்சிருக்கோம்னா அது மூலியமா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும்ன்றாங்க. அடுத்து நட்பண்புகள், லைக் நேர்மை, பொறுமை, அதை பத்திதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க. மூணாவது வந்து வாழ்க்கை தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. இப்ப சொந்த வச்சுக்கீங்களேன், ஒருத்தவங்க அந்த தவறை செஞ்சுட்டாங்க, அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த தவறு திருப்பி நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டோம். ஸோ படிப்பினை மூலம் நம்ம அதை கத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு? ஏதாச்சும் கேள்வி இருக்கா? என்னத்தினால நமக்கு வந்து படிப்பினை ரொம்ப முக்கியம்? அடுத்து இன்னும் ஒரு ஆள் வாங்க, இந்த இன்னொரு இதை படிக்கிறதுக்கு. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க.
படிப்பினையால் நம் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும். நல்ல ஒழுக்கம் வளர்கிறது. நேர்மை, பணிவு, பொறுப்பு, பொறுமை போன்ற பண்புகள் உருவாகின்றன. ஏன் வந்து நம்ம படிப்பினை வந்து நம்ம வாழ்க்கை என்ன நன்மைகள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை கொடுக்குதா. ரெண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா சரியான முடிவெடுக்கும் திறன் கிடைக்கிறது. வாழ்க்கையின் சிக்கலான சூழலை விவேகமாக முடிவெடுக்க உதவுகிறது. நல்ல படிப்பினை அடிச்சா நம்ம வாழ்க்கை எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு திறன்பட ஒரு முடிவெடுக்க நமக்கு ஊக்குவிக்கிறதா. வாழ்க்கை தவறுகள் குறைகின்றன. பிற அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு தவறுகளை தவிர்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற அந்த படிப்பினை வந்து நம்ம பிற்காலத்துல எதிர்காலத்துல நம்ம செய்யற குறைகளை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப சரியா சொன்னீங்க. ஸோ இது படிப்பினை வந்து நமக்கு என்ன நன்மை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் வாழ்க்கை தவறுகள் குறைகின்றன. ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம், அதுலேருந்து வந்து நம்ம நிறைய தவறு செய்வோம். ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மரம் இருக்கு, உதாரணம் தான் சொல்றேன். இப்போ இந்த மரத்துல ஒரு இலை இருக்கு, நம்ம வந்து பறிக்கிறோம். பறிச்சுட்டு இப்போ அதுக்கு வந்து நமக்கு சமான் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன கத்துக்கிறோம், அந்த மரத்துலேருந்து இலையை பறிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து படிப்பினை. எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம அடுத்து நம்ம வந்து பிசுராந்திய நாடகத்துல இருக்கிற படிப்பினைகளை பற்றி பிசுராந்திய நாடகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் நிறைய படிப்பினைகள் இருக்கு. நான் இதுல வந்து ஒரு சில உதாரணங்கள் தான் போட்டிருக்கேன். இன்னும் உண்மையான அன்பை சந்திக்க கூடாது, நன்றி மனப்பான்மை தேவை, பழிவாங்கும் எண்ணம் கூடாது, நாட்டுப்பற்று அவசியம், தீர ஆராய்ந்து செயல்படுவது சிறப்பு, நல்லாட்சி நாட்டு மக்களுக்கு தேவை, உன்னதமான நட்பை போற்ற வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 3 படிப்பினைகள் தான் பார்க்க போறோம். அதாவது என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, உன்னதமான நட்பை போற்ற வேண்டும், பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும், வறுமை மனிதனை தளர செய்யலாம் ஆனால் உறுதி மீட்கும். இப்போ இந்த உன்னதமான நட்பை போற்ற வேண்டும், இது எதை பத்தின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோப்பரஞ்சோழன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரோட மகன் வந்து நல்லாட்சியெல்லாம் செய்யாம ரொம்ப அறம் நெறி இது பண்ணி ஒரு கெட்ட ஆட்சி செய்வாரு. அப்ப இந்த நேரத்துல வந்து கோப்பரஞ்சோழன் என்ன நினைப்பாருன்னா, தன்னுடைய நண்பரான பிசுராந்தியார் வந்து எப்படியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயங்குவாரு. அப்ப என்ன ஆகும்னா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து புலவர் புத்தியாலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல பிசுராந்தியார் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வந்து எப்படி உங்களெல்லாம் வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விடாம இல்ல என்னுடைய நண்பர் எனக்காக வருவாருன்னு சொல்லிட்டு இறுதியில பார்த்தா பிசுராந்தியாரோட யானையில் வருவாரு. அந்த சத்தத்தை கேட்டு இருவருமே பெற்று பார்த்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து என்ன ஆகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிற நேரத்திலே வந்து அந்த எமோஷனல்னால அவங்க என்ன பண்ணுவாங்க, வடக்கிருந்து உயிர் நீக்கிடுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த எமோஷனல்னால வந்து இறந்துருவாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும். எதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேற்படியா இருக்கால, அவர் வந்து ரொம்ப வறுமையில வாழ்வாரு, பசி இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு. இதை போயிட்டு பிசுராந்தியார் கிட்ட சொல்றப்ப அவர் தன்கிட்ட இருக்கிற நகை இருப்பத அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து, நீ உன்னோட குடும்பத்தோட கஷ்டத்தை வந்து இது மூலியமா போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அடுத்தது 3வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, வறுமை மனிதனை தளர செய்யலாம் ஆனால் உறுதி விற்கும். இது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உடையப்பன் அப்புறம் ஓடைப்பூ, இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒரு வறுமையான குடும்பம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் பிடிக்க போவாங்க. அப்ப மீன் பிடிக்க போறப்ப என்ன ஆகும்னா, மீனே கிடைக்காது, ரொம்ப கவலையா இருப்பாங்க, ஒரு மீன் கூட கிடைக்காதுன்னு. அப்போ ஓடைப்பூ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேது, நம்ம ஏன் இருக்கணும், பேசாம கிளம்பிடலாம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, உடையப்பன் இல்ல இருந்து நம்ம மீன் பிடிச்சிட்டு தான் போறோம், 3 தடவை நான் வலை வீசுறேன், 3 தடவைல ஒரு தடவை கூட மீன் மாட்டலைன்னா நான் இந்த குட்டையிலே விழுந்து நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுப்பாரு. அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி விடாமுயற்சியோடு செயல்பட்டனால தான் அவர் வந்து இறுதியில வந்து மீன் பிடிச்சி அவங்களுக்கான அந்த வறுமையை வந்து தீர்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஏதாச்சும் எல்லாருக்கும் புரியுதா? ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. புரியுதானே? சரி, அடுத்து நம்ம நடவடிக்கைக்கு போகலாமா? ஓகே, எனக்கு 3 குழு வேணும். முதல் குழு, 2வது குழு, 3வது குழு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கட்போர்ட் கொடுப்பேன். இது உள்ள படங்கள் அப்புறம் அதுக்கான சூழல் இது இருக்கும், படிப்பணிகள் இருக்கும். நீங்கள் அதை சரியாக பார்த்து இந்த கட்போர்டில் ஒட்டிட்டு ஒரு குழுக்கும் நான் வந்து ஒரு படம் வச்சிருக்கேன். நீங்கள் வந்து விளக்கணும் எதனால இந்த படத்துக்கு இந்த படிப்பினை ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லி.
கரெக்டா செயல்படுங்க. சரிங்க ஐயா. இல்ல கம்பெனி நீங்க சொன்னீங்க. விரைவா முடித்துவிட்டோம் ஐயா. முடித்துவிட்டோம் ஐயா. ஓகே, இப்போ படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு குழுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்கேன். குழு ஒன்றுங்க. ஓகே, உங்களுக்கு எடுத்த படத்துல என்ன படிப்பினை ஓட்டிருக்கீங்க? உன்னதமான நட்பை போன்றது. எதனால அது உன்னதமான நட்புன்னு சொல்றீங்க? அவங்க பார்த்துட்டு இல்ல, ஆனா வந்து பார்க்காம அவங்களுக்கு நட்பு வந்து இதுவும் ஒரு ஆமா, அந்த கடைசியா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, சரி. இரண்டாவது குழு எங்களுக்கு கிடைச்ச சூழல் வந்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும். ஸோ பிசிராண்டை வந்து மேம்படியார் வந்து வறுமை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து உதவ விதமா அவரோட பதக்கத்தை கழட்டி கொடுப்பாரு. அதுதான். ஓகே, சரி. அடுத்து மூன்றாவது குழு. எங்களுக்கு மூணாவது படம் என்ன படிச்சிருக்குன்னா உதயப்படம் ஓடைப்பூ. இவங்க ரெண்டு பேருமே வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு ஒரு நாள் மீன் பிடிக்க செல்லும் போது அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைச்சிருக்காது. ஆனால் இருப்பினும் மனம் தளராம முயற்சி செஞ்சிருப்பாங்க. இதோட படிப்பினை என்ன பார்த்தீங்கன்னா, வறுமை மனிதரை தளர செய்யலாம், ஆனால் உறுதி. ஓகே, எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு எல்லாருமே வந்து நல்லா புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் மேலும் ஒரே ஒரு நடவடிக்கை பண்ணலாம். ஆனால் நேர பற்றாக்குறையினால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு குழு மட்டும் வந்து ஒரு சின்ன ரோல் பிளே மட்டும் பண்ணுங்க, அந்த சூழலை மட்டும். சக்தி வடக்கு இருக்க போறியா? நீங்க நம்ம வருவேன் எவ்வளோ சொல்லுங்க கொடுங்க. நான் வந்து இறக்க போகிறேன், என் நண்பன் எங்கே, நான் பார்க்க வேண்டும். கண்டுவிட்டேன். நானே இந்த கிட்டே சுத்தறோம். சரி, இது எந்த படிப்பினை? நல்ல நண்பன். சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபெக்ட் பண்ணீங்க. ஸோ இன்றைய வகுப்பு அவ்வளோதான். ஸோ 3 படிப்பினைகள் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்னென்ன படிப்பினைகள் திரும்ப சொல்ல முடியுமா? மனிதனை தளர செய்யலாம், ஆனால் உறுதி. சரி, அவ்வளோதான் இன்றைக்கு வகுப்பு. எல்லாருக்குமே நல்ல புரிதல் இருக்கு. ஸோ அவ்வளோதான் வகுப்பு. நன்றி. எல்லாரும் வீட்டில் போய் பொங்கல் பண்ணுங்க.